ஓகே டீம் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் ஜீரோ டிடக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீரோ டிடக்ஷன் அப்படிங்கிறது ஓல்டு மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் ரெண்டு பேருக்குமே இது எலிஜிபிள் ஆகும். ஆல்ரெடி கொடுத்த வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டுக்கும் சரி, இனிமேல் கொடுக்க போகிற வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே இது எலிஜிபிள் ஆகும். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? ஸோ உங்களுடைய டவுன்லைனர் மினிமம் 4 மெம்பர் ஆக்டிவாக இருக்கணும், அதாவது அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ உங்களுடைய டவுன்லைனர் அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகும். நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நான் ஓல்டு மெம்பர், அதாவது நியூ மெம்பராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய டவுன்லைனில் 4 மெம்பர் அப்ளிகேட் ப்ரோக்ராமை ஆக்டிவாக இருக்கணும். இன்கேஸ் ஓல்டு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 2 பேர் நியூ மெம்பர் கொடுத்துருக்கணும், அவங்க அப்ளிகேட் ப்ரோக்ராமுக்கு மாறி இருக்கணும். ஸோ ஏன்னா இங்கே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க, ஸோ இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகியிருக்கணும். அது ஓல்டு மெம்பராக இருந்தாலும் நியூ மெம்பராக இருந்தாலும் இதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது ஜீரோ டிடக்ஷனுக்கு. ஒன்று, இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகிருக்கணும். இன்னொன்று, உங்கள் டவுன்லைனர் கவுண்ட்டில் 4 பேர் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ இதை 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் நியூ மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு 4 மெம்பர் அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் இன்ட்ரோ கமிஷனுக்கும் எனேபிள் தான், ஜீரோ டிடக்ஷனுக்கும் எனேபிள் தான். சிம்பிள். நியூ மெம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். 4 மெம்பர்ஸ் அப்ளிகேட் ப்ரோக்ராமில், அதாவது ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் ஜாயின் பண்ணி அப்ளிகேட் ப்ரோக்ராமுக்கு அவங்க அப்கிரேட் ஆகியிருக்கணும். அப்படி ஆகியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜீரோ டிடக்ஷனுக்கு எனேபிள் ஆக முடியும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது ரெஃபரல் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும், டாஸ்க் இன்கமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல், அதாவது 20% அட்மின் சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே கிரெடிட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஓல்டு மெம்பராக இருக்கீங்க, ஸோ ஓல்டு மெம்பராக இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் 2 பேர் நியூ மெம்பர்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான், அதாவது 2026 நியூ மெம்பர்ஸ் கொடுத்துருக்கணும், அவங்க அப்ளிகேட் ப்ரோக்ராமுக்கு மாறி இருக்கணும். அப்போ தான் இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகியிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகிடுச்சு. 2 பேர் நியூ மெம்பர் கொடுத்து அவங்க அப்ளிகேட் ப்ரோக்ராமுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்ரோ கமிஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி 2023லையோ 25லையோ நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் டீமாக இருக்கலாம், இல்லை அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கலாம். 2 டீம் தான், சாரி 3 டீம். ஓல்டு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டீம். ஒன்று இன்ஃப்ளூயன்சர் டீம், இன்னொன்று அப்ளிகேட் ப்ரோக்ராம், இன்னொன்று ப்ரொமோஷன் டீம். இது 3 எதில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஜீரோ டிடக்ஷன் அப்ளை ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு இனிமேல் தான் கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகும். இந்த ஜீரோ டிடக்ஷன் நீங்கள் கொடுத்த வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இல்லை இனிமேல் என்ன ரிக்வஸ்ட் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தாலுமே அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ டிடக்ஷன் பேசிஸில் கிரெடிட் ஆகும். ஓல்டு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணணும்னா எஸ்பிஐ போர்ட்டலில் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது ஜீரோ டிடக்ஷன் மை ஓல்டு வித்ட்ராவல்னு மென்ஷன் பண்ணி உங்களுடைய அந்த 4 ஆக்டிவ் டவுன்லைனரோட ஐடி லிஸ்ட் கொடுங்க. அதில் கண்டிப்பாக 2026 ஜாயின் பண்ண 2 நியூ மெம்பருடைய ஸ்டாஃப் ஐடி இருக்கணும், அவங்க அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கணும். பேலன்ஸ் 2 ஐடி கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கணும். நான் சொன்ன அந்த 3 டீமில் இருக்கணும். அப்போ தான் எலிஜிபிள். ஸோ ரிக்வஸ்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அக்செப்ட் ஆனது உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகும். மெயில் வந்ததுலேருந்து தான்.
ஏன்னா சம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணிடுவீங்க. இங்க அது வெரிஃபிகேஷனுக்கு 1 ஆர் 2 டேஸ் டைம் இருக்கும். இந்த கேப்ல கூட ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆகும். நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டாலே எலிஜிபிள் ஆகாது. அவங்க அத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க 0 டிடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பே அவுட் எஸ்பிஓல வந்து கிரெடிட் ஆகுது. உங்களுடைய ஒர்க்கிங் பேமெண்ட்டோ, ரெஃபரல் பேமெண்ட்டோ என்ன பேமெண்ட்டா இருந்தாலும் கிரெடிட் ஆகுதுன்னா, அது 0 டிடக்ஷன். எந்த ஒரு டிடக்ஷனுமே இருக்காது. அட்மின் சார்ஜ் இல்லாம உங்களுடைய ரிக்வெஸ்டட் அமௌண்ட் ஃபுல்லாவே கிரெடிட் ஆகும். அது ஓல்டு பேமெண்ட்டா இருந்தாலும் சரி, நியூ பேமெண்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ மெம்பர்ஸ்க்கான கண்டிஷன் என்ன? ஓல்டு மெம்பர்ஸ்க்கான கண்டிஷன் என்ன? ஓல்டு மெம்பர்ஸ் உங்களுடைய பழைய வித்ட்ராவலுக்கு இதை எப்படி அப்ளை பண்றது? இது எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன். கன்ஃப்யூஷன் ஆகாம வீடியோ இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா புரியும். ஓகே. தேங்க் யூ.